மனிதன் எதையோ கண்டுபிடித்து விட்டு அதன் கீழே அவன் பெயரை போட்டு விடுவான். மனிதன் ஏதாவது மொபைலை கண்டுபிடித்தானா அதன் கீழே அவன் பெயரை போட்டுவிடான். மேட் பை, மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் கொரியா என்று சொல்லி கீழே அவன் பெயரை போட்டுவிடுவான். ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை படைத்து விட்டு அதன் கீழே அவன் பெயரை போடவே இல்லை. என் தேவன் பூமியை படைத்து விட்டு அதன் கீழே அவர் பெயரை போடவே இல்லை. வெளிச்சத்தை படைத்து விட்டு அதன் கீழே அவர் பெயரை போடவே இல்லை. ஆண்டவர் சொன்னா, முடிந்தால் இது மாதிரி ஒரு சூரியனை நீ செய்து அதன் கீழே உன் பெயரை போட்டுக்கோ. முடிந்தால் இந்த பூமியை போல ஒன்றை செய்து அதன் கீழே உன் பெயரை போட்டுக்கோ. இந்த நாட்டுல பாருங்க, ரூபாய் நோட்டு கீழே கவர்னர் கையெழுத்து இருக்கும். நாம என்ன கையெழுத்து இருக்கு? ரூபாய் நோட்டு கீழே கவர்னர் கையெழுத்து இருக்கு. எதுக்கு கவர்னர் கையெழுத்து? எதுக்கு கையெழுத்து? அது மாதிரி டூப்ளிகேட் நீங்க எதுவும் செய்திடக்கூடாது என்று சொல்லி கீழே கவர்னர் கையெழுத்து இருக்கு. ஆனா என் தேவன் எதையும் படைத்து விட்டு அவர் கீழே கையெழுத்து போடவில்லை. அவன் சைன் போடவில்லை. மேட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி அவர் எழுதவில்லை. பூமியை படைத்து விட்டு மேட் பை ஜீசஸ் கிரைஸ்ட், சூரியனை படைத்து விட்டு மேட் பை ஜீசஸ் கிரைஸ்ட், வெளிச்சத்தை படைத்து விட்டு மேட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றை எழுதி செய்து விட்டு பெயர் எழுதுகிற தேவன் அல்ல. அவன் என் தேவன் சொல்கிறார், சவாலாக சொல்கிறார், நான் செய்கிற காரியம் ஒப்பில்லாத கிரியை, நான் செய்கிறது மகத்தான கிரியை, நீ முடிந்தால் இது மாதிரி செய்து உன் பெயரை நீ போட்டுக்கொள். இன்னைக்கு பாருங்க, பூமி உருண்டையா தட்டையா என்று சொல்லி அவர் கண்டுபிடித்த பூமி உருண்டையா தட்டையா என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்கே பல நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவன் சொன்னால் தட்டை என்றான், ஒருவன் சொன்னால் உருண்டை என்றான். ஒருவன் பூமியை அட்ரஸ் என்ற அரக்கன் சுமந்து கொண்டிருக்கிறான் என்றான். ஒருவன் பூமியை அவன் ஆமை சுமந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னான். அதை கண்டுபிடிப்பதற்கே மனிதனுக்கு பல நூறு ஆண்டுகள் ஆனது. ஆனால் தேவன் சொல்கிறான், நான் செய்கின்ற கிரியை ஒப்பில்லாத கிரியை. வேதத்தை பாடுகிறோம். 26:7 பாடுகிறோம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என் தேவன் பூமி உருண்டை என்பதை யோபின் புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்தார். அல்லேலூயா. பூமியை அந்தரத்திலே என் தேவன் அவர் தொங்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகம் 37:11 பார்க்கிறோம். அவர் நீர்த்துளியிலே மேகத்திலே ஏற்றி மின்னலினாலே மேகத்தை அவர் சிதறம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நீர்த்துளியிலே அவர் மேகத்திலே ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். யோபு 26:8 வாசிங்க. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களிலே கட்டி வைக்கிறார்.